ஹலோ, ஹாய் பிரின்சஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு மீட் பண்ணி. நிறைய பேருக்கு வந்து சீக்கா யூஸ் பண்ணலாம்னு ஆசை இருக்கும், ஆனால் பண்ண முடியாது. ஷாம்புவை பார்த்தீங்கன்னா ஹர்பல்னு சொன்னால் கூட அது ஹர்பலாக ஆக முடியாது. இந்த கெமிக்கல் இல்லாமல் ஷாம்புவே ரெடி பண்ண முடியாது. ஸோ மைல்டான கெமிக்கலை வச்சு பண்ணுவாங்க, ஆனால் பியூர் ஹர்பல் ஷாம்புன்றது பண்ண முடியாது. ஆனால் சீக்கா வந்து அப்படி கிடையாது, இயற்கையான பொருளை வச்சு இயற்கையாகவே நம்ம ரெடி பண்ணுறோம். அந்த மாதிரி ரெடி பண்ண சீக்காவை பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அழுக்கே போக மாட்டுது, எண்ணெய் போக மாட்டுது அப்படின்ட்டு. ஆனால் ஹெல்த் வைஸ் அது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், நீங்கள் சீக்கா அது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். சீக்காவை வந்து சுடு தண்ணிலேயோ இல்லை கஞ்சி தண்ணிலேயோ நைட்டே ஊற வச்சுருங்க. இல்லைன்னா காலையில் கூட ஒரு 2 hours 3 hours நல்லா ஊறணும். ஊறந்த மறுபடியும் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஷாம்புவோடைய அந்த எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த சீக்காவும் மாறிடும். ஸோ கொஞ்சமாக எடுத்து நான் எப்படி இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும் அதே மெத்தடில் சீக்கா யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் சீக்கா யூஸ் பண்ணுறது முன்னாடி நல்லா எண்ணெய் தடவணும், அது ஞாபகம் வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெந்நீரில் குளிக்கலாம். சீக்கா யூஸ் பண்ணுறீங்க வெந்நீரில் குளிக்கலாம், நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. எங்கள் பாட்டியில் என்ன சொல்லுவாங்கன்னா, தலை குளிச்சுட்டு தூங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. உண்மைதான், தூங்குனா தலை பாரமாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் நைட்டு தூங்கி பாருங்கள், டே ஃபுல்லாக அப்படியே மூச்சு இருந்துட்டு நைட்டு தூங்கி பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீக்கா வந்து ரொம்ப நல்லது. நான் சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது தண்ணியில் மறுபடியும் சொல்கிறேன், தண்ணியிலையோ இல்லை கஞ்சி தண்ணியிலையோ நைட்டே ஊற வச்சுருங்க. இல்லைன்னா மார்னிங் எழுந்து ஒரு 2 hours 1 hour அப்படி ஊறுற மாதிரி பார்த்துட்டு மிக்சியில் மறுபடியும் அதை ஒரு தடவை அரைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சீக்கா வந்து வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணுற சீக்காவாக தான் இருக்கணும். கடையில் விற்கிற சீக்காலாம் வந்து நுரைக்கும், அது சீக்கா கிடையாது. சீக்கானா நுரைக்கவே கூடாது, நுரைச்சாலும் ரொம்ப நுரைக்கக்கூடாது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களா, ஸ்கின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கா யூஸ் பண்ண. ஹேர் மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப்பு ஸ்கின் நல்லாயிருக்கும், டேண்ட்ரஃப் வராது. இன்னொன்று வந்து சீக்கா யூஸ் பண்ண பிறகு நல்லா அலசணும். எப்படி கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி நல்லா அலசுகிறோமோ அந்த அளவுக்கு அலசினாலே போதும். நிறைய பேர் தண்ணி அதிகமாக செலவாகணும்லாம் சொன்னாங்க. நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணிட்டு தயவுசெய்து கமெண்ட்டில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.